உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே, எல்லோருக்கும் மேலாக உயர்ந்தவர். உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே. அல்லேலூயா, 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 ஆமென். அல்லேலூயா, 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 ஆமென். ஒருவரால் சிருஷ்டிக்கப்படாமலே தாமாக என்றென்றும் இருப்பவர். இப்பொழுதும் கூட கடந்த 2 செய்திகளிலே கடவுள் நம்முடைய மனசாட்சியிலே பேசுகிறார் என்று நான் சொன்னேன். இந்த கடவுள் நம்முடைய மனசாட்சியிலே பேசுகிறதற்கு அவர் பேச வேண்டாம் என்று, அவர் சொல்வதை கேட்க மாட்டேன் என்று, எங்கேயோ யாரும் எங்கேயும் ஒளிந்து கொள்ள முடியாது என்று சொன்னேன். இப்பொழுதும் அதை பற்றி சற்று கவனிக்க போகிறோம். கடவுள் எங்கேயோ மைக் செட்டு போட்டு பேசலை, அல்லது ஏதாவது நம்மக்கிட்ட வந்து சத்தமாக இங்கே நம்ம கேட்குற மாதிரி இந்த சத்தத்தில் பேசலை. அவர் வந்து யாரோ தீர்க்கதரிசிங்க, ஜோசியருங்க அங்கெல்லாம் பேசலை. கடவுள் தான் படைத்த எல்லா மனிதரிடத்திலும் அவர்களுடைய மனதிலே பேசுகிறார். மனிதனுக்கு ஒரு மனம் உண்டு. அவன் பார்க்குறான், நான் இருக்கிறேன். அவன் பார்க்குறான், தான் இருக்கிறேன் என்று சொல்லுகிறான். சிலர் நான் இருக்கிறேன்னா இல்லையா, அது கிறுக்கு வாக்கில் பேசுகிற காரியங்கள். எல்லோரும் இருக்கிறாங்க, எல்லோரும் கேட்குறாங்க, தான் ஒரு ஆள் இருக்கிறான்னு அவங்களுக்கு தெரியுது. நான் இருக்கிறப்ப ஏன்னா எப்படியெல்லாம் பேசுகிறேன் அப்படியெல்லாம் சொல்கிறாங்க. அப்போ அவங்க இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ இருக்கிறார்கள், அவர்கள் இருக்கிறதை அவர்கள் அறிகிறார்கள். அதுதான் விஷயம். அவர்கள் இருக்கிறோம் என்று அவர்கள் அறிகிறார்கள். அதை கான்ஷியஸ்னஸ்ன்னு சொல்லுவோம். உணர்ச்சி இருக்கிறது, உணர்வு இருக்கிறது. ஆனால் கான்ஷியன்ஸு, மனசாட்சி, மனதில் சாட்சி இடுகிறது. நம்முடைய மனசு, நம்ம ஆள், நம்ம வந்து நல்லவனா கெட்டவனா, பரிசுத்தமா அசுத்தமா, அல்லது மனத்தாழ்மையா இல்லை திமிரு பிடிச்ச ஆளா, இது எல்லாவற்றையும் நம்முடைய இருதயத்தில் நாம் என்ன நிலைமையில் இருக்கிறோம் என்று நமக்கு சொல்லுகிற ஒரு மனசாட்சி இருக்கிறது. நீங்கள் திருடிட்டு வந்தால் அந்த மனசாட்சி உங்களை சும்மா விடாது, குற்ற மனசாட்சி அங்கே வருகிறது. இல்லை நல்ல காரியங்களை செஞ்சுட்டு வந்தால் பரவாயில்ல, நீ நல்ல காரியத்தை செஞ்ச அப்படின்னு உங்களுடைய மனசாட்சி உங்களை சந்தோஷப்படுத்துகிறது. இப்படி நம்முடைய மனசாட்சி அநேக காரியங்களை நமக்கு பேசுகிறது. அந்த மனசாட்சி பேசுகிறதெல்லாம் அது தானாக பேசுதுங்களா? இன்றைக்கி பொதுவாக மக்கள் இந்த மனசாட்சி தானாக பேசுது அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. மனசாட்சி ஒன்றும் தானாக அவங்கக்கிட்ட பேசலை. மனசாட்சி மூலமாய் கடவுள் பேசுகிறார். கடவுள் ஆவியாக இருக்கிறார், தேவன் ஆவியாக இருக்கிறார். இந்த காற்று ஆவியா? இது காற்று ஆவி இல்லை. ஆனால் காற்று ஆவி மாதிரி கண்ணுக்கு தெரியலை. ஆனால் ஆவி, இப்போ மந்திரவாதிகள்லாம் உபயோகப்படுத்துகிற தீய ஆவிகள் இருக்குது. கடவுள் வந்து நல்ல ஆவியானவர். மந்திரவாதிகள் பயன்படுத்துகிறது அசுத்த ஆவி. இங்கே கடவுள் வந்து பரிசுத்தமான ஆவியானவர். இந்த உலகமும் சரி, மந்திரவாதிகள் மற்ற எல்லா காரியங்களையும் பொல்லாதவர்களாய், மற்றவர்களை கெடுக்கிறவர்களாய் இந்த உலகத்தில் மக்களை பாருங்கள். அடுத்தவன்கிட்ட கொள்ளையடிச்சிட்டு இவன் நல்லா வாழலான்னு நினைக்கிறான். அப்போ பொல்லாதவர்களாக இருக்கிறார்கள். அந்த ஆவிகள், அவர்களுக்குள்ளே வேலை செய்கிற ஆவிகள் வந்து பொல்லாத ஆவியாக இருக்கிறது. ஆனால் கடவுள் நல்லவராய், நன்மை செய்கிறவராய், நமக்கு உதவி செய்கிறவராய் இருக்கிறார். அவர் நம்முடைய உள்ளத்தில் வேலை செய்ய விட்டால் நமக்குள்ள ஒரு நற்குணம் உண்டாகும். அது எப்படி கடவுள் நம்முடைய இருதயத்தில் வேலை செய்ய விடுறது? கடவுள் எப்படி நம்மக்கிட்ட பேச விடுறது அப்படின்னா,
அது ஒன்றும் பெரிய சிம்ம சொப்பனம் கிடையாது. அது ஒன்றும் பெரிய ரகசியமோ கண்டுபிடிக்க முடியாத ஒன்றோ கிடையாது. நம்ம எல்லாருடைய மனசாட்சியும் ஏதோ பேசுகிறது. நீங்கள் இப்போ தான் சொன்னனே, எல்லாருக்கும் சந்தோஷமான பிரியமான ஒரு காரியத்தை செஞ்சால், யாருக்கோ ஒரு உதவி செஞ்சால், சாக போகிற ஒரு ஆக்சிடெண்ட்டில் விழுந்து கிடக்கிறவனுக்கு உடனே நியூஸ் கொடுத்து, அவங்க வீட்டு ஆட்களுக்கு நியூஸ் கொடுத்து இப்படி கிடக்கிறான் அப்படின்னு சொல்லி நியூஸ் கொடுத்துட்டா, ஒருவேளை நீங்களே தூக்கிட்டு போய் ஆஸ்பத்திரி கொண்டு போகாமல் இருக்கலாம். ஆனால் உடனே ஆள் வரும், ஆம்புலன்ஸ் வரும், உடனே தூக்கிட்டு போய் அங்கே உயிரை காப்பாற்றுறதுக்கு என்னமோ செஞ்சுருவாங்க. அப்போ நீங்கள் நினைப்பீங்க, நல்ல வேலை நான் அங்கே இருந்தேன் பார்த்தியா. அப்போ நான் அந்த நியூஸை கொடுத்தேன், உடனே அங்கே உதவி வந்துச்சு, அவனை காப்பாற்றிட்டேன், நான் இருந்ததுனால அப்போ அது காப்பாற்ற முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு உங்கள் இருதயம் உங்களை சந்தோஷப்படுத்துகிறது. நான் அதே சமயத்தில் இப்போ கேட்குறேன், நீங்கள் தான் இருந்தீங்க, நீங்கள் ஒரு செய்தி கொடுக்க முடியும். செய்தி செல் எடுத்து அவன் பாக்கெட்டில் இருக்க செல் எடுத்து அதில் இருக்க ஏதாவது ஒரு நம்பரை போட்டு, எப்போ அந்த நம்பருக்காரன் இங்கே இந்த மாதிரி விழுந்து கிடக்கிறேன் அப்படின்னு சொன்னால் போதும். இல்லை, ஆம்புலன்ஸ் நம்பர் தெரிஞ்சால் அதை போட்டு விட்ருக்கலாம். ஆனால் விழுந்து போகிறேன் போ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போயிட்டீங்கன்னா, அவன் ஒரு வேளை வேறு யார் வந்து உதவி வந்து பிழைக்கிறானா இல்லை சாகுறானா அது வேறு. ஆனால் உங்களுடைய இருதயம் எவ்வளோ கடினமான இருதயங்கிறத அது உங்களுக்கே தெரியும். போனால் போகிறான்னு விட்டுட்டு வந்துட்டேன் அப்படின்னு நீங்கள் போய் யார்கிட்டே சொல்கிறீங்க வைங்க, அவங்க உங்களை பற்றி என்ன நினைப்பாங்க, இவ்வளோ கடினமான இருதயமான ஆளாயா நீனா மனுஷனா, ஒரு ஃபோன் பண்ணி சொல்கிறதுக்கு என்ன பெரிய செலவா அப்படி கேட்பாங்களா இல்லையா. அப்போ ஒரு கெட்ட பேரும் வருது, இவன் கடின இருதயம் உள்ளவன்னு இவனுக்கே தெரியுது. அப்போ கடின இருதயம், அப்போ உதவி செய்ய வாய்ப்பு இருந்தும் கூட உதவி செய்யாதவனுக்கு அவனுடைய இருதயமே அவனை குற்றவாளின்னு சொல்லுது. நீ கடின இருதயம் இல்லைவன்டா, நீ சரியில்லைடா, நீலாம் கடவுள் முன்னாடி நிற்கிறதுக்கு உனக்குன்னா யோக்கியதை இருக்குது. அப்படியெல்லாம் இந்த இருதயம் பேசிடும், அந்த மனசாட்சி பேசிடும். இவ்வளவும் பேசுகிறது ஏதோ தானாக அது பேசலை. தேவன் நம்மை படைத்தவர், நமக்குள்ளே ஒரு மனசாட்சியை வைத்திருக்கிறார், உள்ளுக்கு ஒரு மானிட்டர். அது நீங்கள் எப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிறீங்கிறத இது மானிட்டர் பண்ணுது, உங்களுக்கு சொல்லுது. இது உங்களுக்கே தெரியும். மற்றவங்க உங்களை பற்றி உங்கள் இருதயத்தில் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க அது அவங்களுக்கு தெரியாது. ஆனால் இருதயத்தில் பூந்தா போய் பார்க்க முடியும், நம்ம ஏதாவது பேசினாதான் தெரியும். அப்போ மற்றவர்கள் பார்க்க முடியாது, ஆனால் கடவுள் உள்ளே பார்க்கிறார். கடவுள் தான் இன்றைக்கி என்னமோ செஞ்ச உடனே அதுக்கேற்றாப்புல இந்த மனசாட்சியை அப்படி பேச வைக்கிறார். கடவுள் மனசாட்சியிலே பேசுகிறார். இப்போ ஒரு சின்ன கேள்வியை கேட்டு வச்சிடுறேன். நீங்கள் உண்மையிலே கடவுள் யாருன்னு கண்டுபிடிக்க ஆசைப்படுறீங்களா? உண்மையாக கண்டுபிடிக்க ஆசைப்பட்டீங்கன்னா கண்டுபிடிச்சிடலாம். கடவுளை தேடி போனீங்க, கண்டே பிடிக்க முடியல. நான் ஒரு நிஜ கடவுளை தேடி போக நிறைய பேர் வந்துக்கிட்டு நான் தான் கடவுள்னு வர்றாங்க. அதெல்லாம் கடவுளாக இருக்கவே லாயக்கில்லாத ஆளுங்க, அதை போய் எப்படி சாமின்னு கும்பிட்றது அப்படி கூட நீங்கள் சொல்லலாம். ஆனால் இங்கே கவனிங்க, நீங்கள் கடவுளை கண்டுபிடிக்க முடியும். இதான் நான் வழக்கமாக என்ன சொல்லுவேன், நீங்கள் கடவுளை தேடி போய் அவர் எங்கேயாவது ஒளிஞ்சுக்கிறாருன்னு வச்சுக்கிடுவான். அப்போ நாளைக்கு நியாய தீர்ப்பு கொடுக்குற அன்றைக்கி, ஏன்டா நீ என்னை கும்பிடலை, ஏன்டா என் சொன்னபடி கேட்கல, ஏன்டா நீ அக்கிரமத்தில் போன அப்படின்லாம் அவர் கேட்க முடியாது. ஏன்னா கடவுளை தேடி போனது நீங்கள், ஒளிஞ்சுக்கிட்டது அவர். அப்புறம் எப்படி அவர் நம்மளை கேட்க முடியும்? கேட்க முடியாது. அதனால் இப்போ ஒன்று விளங்குது, நம்ம தேடி போகிறோமோ இல்லையோ அவர் வந்து முன்னாடி நிற்பார். அவர் வந்து நிற்பார் மட்டும் இல்லை, நிற்கிறாரு. எப்படி நிற்கிறாரு? நம்முடைய மனசாட்சிக்குள்ளேயே அவர் உள்ளே வந்துக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கிறாரு. என்ன இது ஏன் அப்படி செஞ்சுக்கிட்டு இருக்க, உன் புத்தி ஏன் இந்த மாதிரி போகுது அப்படின்னு சொல்லி உங்களையே உற்சாகப்படுத்துகிற அல்லது கடிந்து கொள்ளுகிற எல்லா காரியங்களும் நம்முடைய மனசாட்சிக்குள்ளேயே உண்டாகிறது. கடவுள் எங்கேயும் இல்லை, இங்கே தான் இருக்கிறார். கடவுளுங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் உள்ளத்தை கடந்தவர். உள்ளத்தை கடந்தவர்.
அது நம்ம கூட அவர் இல்லை, உள்ளுக்கு இல்லைன்னு நம்ம சொல்கிறதான்னு அந்த வார்த்தை அந்த அர்த்தத்தை சொல்லுது. ஆனால் அவர் உள்ளுக்குள்ளே என்னத்தையே பேசிக்கிட்டு இருக்கிறார். நீ சரியாக இருக்கியா இல்லையா? உள்ளுக்கு ஒரு மானிட்டர், நீ என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிற, இது உன்னுடைய வரலாற்றில் நீ இது நாள் வரைக்கும் என்ன செஞ்ச, பெரிய வீடியோ ரெக்கார்டிங் மாதிரி சூப்பராக ஒரு ரெக்கார்டிங் வந்து அவர்கிட்ட இருக்குது. நீங்கள் குழந்தையாக பிறந்ததுலேருந்து ஒரு வீடியோ ரெக்கார்டிங் மாதிரி அந்த காலத்தில் சொல்லுவாங்க, ஒரு சினிமா ஓடுற மாதிரி நீ செஞ்ச காரியமெல்லாம் அங்கே இருக்குது, கடவுள்கிட்ட இருக்குது. நீ ஒரு நாளைக்கு நியாய தீர்ப்புக்கு போய் நிற்கிறப்ப அப்போ இதெல்லாம் சினிமா மாதிரி ஓட்டி விட்டு இதான் நீ பண்ணதை பாரு, உனக்கு என்ன பரலோகமாக வேணும் போடா அப்படின்னு விரட்டுவார் அப்படின்னு சொல்லி எங்கள் போதகர்கள்லாம் பேசியிருக்கிறாங்க. அது உண்மைங்க. ஆனால் இன்றைக்கி அதை நான் வீடியோன்னு சொல்கிறேன், சினிமான்னு சொல்லாமல் வீடியோன்னு சொல்கிறேன். வீடியோ ரெக்கார்டிங் மாதிரி நாம் என்னெல்லாம் செய்கிறோமோ எல்லாமே அங்கே ரெக்கார்ட் ஆகுது. அதாவது பைபிளில் ஒரு வசனம் இருக்குது, ஞாபக புஸ்தகம்னு சொல்லி. ஞாபக புஸ்தகம்னு அவர் ஒன்று வச்சுருக்கிறாராம். நம்ம என்னெல்லாம் செஞ்சோமோ எல்லாத்தையும் எழுதி வச்சுக்கிட்டாராம். அப்போ அந்த புஸ்தகத்தை நமக்குன்னு ஒரு ரெக்கார்டு இருக்கும்ல. நம்ம புஸ்தகத்தை எடுத்தோடனே நம்ம பிறந்ததுலேருந்து நம்ம கடைசியில் போக வரைக்கும் இருந்த எல்லா விவரமும் அங்கே எழுதியிருக்குமா அப்படி சொல்கிறார். அப்போ இது எப்படி அங்கே போகுது அப்படின்னா, அவர் நம்மளுடைய மனதுக்குள்ளே ஒரு மனசாட்சியை வச்சுட்டாரு. அது மனசாட்சி நம்மளுடைய வாழ்க்கையை ரெக்கார்டு பண்ணுறதுங்கிறது ஒன்று. ஆனால் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்குதுங்கிறத நமக்கே வேறு சொல்கிறார் அவர். நீ எந்த அளவுக்கு யோக்கியம், நீ எந்த அளவுக்கு ஒழுங்காக இருக்க, எந்த அளவுக்கு நீ நல்லவன், எந்த அளவுக்கு கெட்டவன் அப்படின்னு சொல்லி நம்முடைய இருதயத்தில் நமக்கே அதை தெரிய பண்ணுகிறார். இந்த மனசாட்சிக்கு தப்பி யாரும் எங்கேயும் ஓட முடியாது. எங்கேயாவது இமயமலையில் ஓடி ஒளிஞ்சிக்கலாமா? மனசாட்சிக்கு தப்பி போலீஸுக்கு தப்பி ஓடலாம், உங்கள் விரோதிகளுக்கு தப்பி ஓடிடலாம். அப்படி ஓடும்போதே கூட உங்கள் சொந்த வீட்டெல்லாம் விட்டுட்டு ஓட வேண்டியிருக்கு. அது அதை விட கொடுமை இல்லை. ஆக ஓடாமல் இருக்கணும், அப்போ ஒழுங்காக இருக்கணும், விரோதிகள் இல்லாமல் வச்சுக்கணும், சத்துருக்கள் இல்லாமல் வச்சுக்கணும், கூடுமானவரை சமாதானமாக இருக்கணும், வம்பு தும்பு இல்லாமல் இருக்கணும். அப்போ ஓட வேண்டியதில்லை. சரி, அது வேறு. இவர் கடவுள் ஒருத்தர் இருக்கிறாரே, இவர் மூச்சு விட்டா கூட பார்க்குறாரு, மூச்சு இழுத்தா பார்க்குறாரு, நீங்கள் என்னமோ நினச்சா பார்க்குறாரு. ஒரு கெட்ட நினப்பு வருது, அதை கெட்ட நினப்பை ஆசையாக இருக்குது, கெட்ட நினப்பை கொஞ்சம் நேரம் வச்சு நான் நினச்சிக்கிட்டேன் அதை என்ஜாய் பண்ணுறேன் அப்படின்னா, ஏன்டா கெட்ட நினப்பை நீ இதை பார்த்து என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கா நான் கேட்பார் அவர். நல்ல காரியத்தை நினச்சி பார்த்து சந்தோஷமாக இருக்கிறத விட்டு கெட்ட காரியத்தில் நீ சந்தோஷமாக இருக்க, அது உங்களோட இருதயம் உங்களே கடிந்து கொள்ளும். நீ போக்கடா பயடா, நீ சரியில்லடா அப்படின்னு இந்த இருதயம் சொல்ல ஆரம்பிச்சிடும். அப்போ நம்முடைய இருதயத்தை நல்லா வைக்கணுமானா நம்ம இந்த மனசாட்சியை சரி பண்ணணும். மனசாட்சியை சரி பண்ணிட்டால் நீங்கள் கடவுள் முன்னாடியே நீங்கள் தைரியமாக போய் நிற்கலாம். இப்போ யாரோ ஒருத்தன் சொல்கிறேன், நீ இது திருடுனியா அப்படின்னு கேட்டால் நீங்கள் திருடு செய்வீங்க, எனக்கு என்ன தெரியும் அப்படி தான் சொல்லுவீங்க. ஆனால் திருடுனேன்னு சொன்னாக்க, எவன்டா சொன்னேன் வாடா காட்டுறா பார்க்கலாம் அப்படின்ட்டு அப்படி தைரியமாக போவீங்க. அப்போ உங்களுடைய இருதயத்தில் நீங்கள் எப்படிப்பட்ட ஆளுன்னு, உங்களுடைய வரலாறு என்னன்னு உங்கள் இருதயத்தில் ஞாபகமும் இருக்கிறது. அப்போ உங்களுக்கு மனசாட்சி மட்டும் இல்லை, உங்களை பற்றிய அட்லீஸ்ட் முக்கியமான விவரங்கள் இங்கே உங்களுடைய ஞாபகத்தில் இருக்கிறது, ரெக்கார்டாகி இருக்குது. உங்களுடைய மனசாட்சிக்குள்ளே, உங்களுடைய மனதுக்குள்ளேயே நீங்கள் எப்படிப்பட்ட ஆள், என்னெல்லாம் செஞ்சீங்க செய்யலைன்னு உங்கள் மனதுக்குள்ளேயே ரெக்கார்டாகி இருக்கிறது. கம்ப்யூட்டரில் சில விஷயங்களை இதை அழிச்சுப்படலாம் அப்படின்னு சொல்லி டெலீட் கொடுத்தா அழிச்சிடலாம் அப்படின்வாங்க, அழிக்கலாம். இந்த மனசாட்சியிலேருந்து ஏதாவது அழிக்க முடியும்னு நினைக்கிறீங்க? செஞ்சது தான், அது ஞாபகம் இருக்கிறது தான். சில சமயத்தில் இதை நினைக்க வேண்டான்னா கூட அதுதான் ஞாபகம் வரும். எதை நினைக்க வேண்டாம்னு நினைக்கிறோமோ அதுதான் ஞாபகம் வரும். அதான் டாக்டர் சொன்னாராம், இந்த மருந்தை சாப்பிட்றப்ப நீ குரங்க நினைக்காத அப்படின்னாராம். இவன் மாத்திரை எடுத்தவுடனே குரங்கு தான் ஞாபகம் வருதான். எதை நினைக்கக்கூடாதுன்னு நினைக்கிறானா அதுதான் வருதான். நான் சொல்கிறேன், நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் வாழ்ந்த வாழ்க்கையின் எந்த ஒரு பகுதியாவது மறந்து விட வேண்டும், மறைத்து விட வேண்டும், ஒழித்து விட வேண்டும், அழித்து விட வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் அது முடியாது. ஏனென்றால் நீங்கள் யார், எப்படிப்பட்ட ஆள் என்பதையெல்லாம் குறித்து ஒரு நாளில் கடவுள் முன்பாக நின்று நாம் நியாயம் விசாரிக்கப்படுவோம்.
அப்பொழுது நம்ம நல்லா தப்பிச்சுக்கணுங்கிறதுக்காக தான் இப்போ சொல்கிறோம். இப்போ பேசிக்கிட்டு இருக்கிறது எதுக்கு? இனிமேல் ஒழுங்காக இருக்கலாம். இதுக்கு முன்னாடி போச்சு ஆண்டவரே. ஆனால் அவரும் என்ன பண்ணுறாரு, இவ்வளோ நாளாக தெரியாமல் செஞ்சுட்டேன்னு சொல்லுவேன். அதனால் சரி பழசெல்லாம் விட்டுடுறேன், ஆனால் இன்னுமே ஒழுங்காக இருப்பியா அப்படி கேட்பார். இந்த கடவுள் இப்போ உள்ளத்தை கடந்தவர்னு சொன்னேன். ஆனால் உள்ளுக்கு எல்லா விஷயத்தையும் பேசுகிறாரு, உள்ளே ரெக்கார்ட் பண்ணுறாரு. உங்கள் மனசுலேயே அது ரெக்கார்ட் ஆகுது. நீங்கள் அதை மறக்க முடியாது, மறைக்க முடியாது, ஏமாற்ற முடியாது. எல்லாம் உள்ளுக்க இருக்குது. மறந்த விஷயம் கூட சில சமயத்தில் அப்படியே நினச்சா ஞாபகம் வந்துடுது. அப்போ உள்ளே எப்பேற்பட்ட ரெக்கார்டிங் உள்ளே ஓடுது பாருங்கள். வாழ்நாள் முழுவதும் இன்றைக்கி சிசிடிவி கேமரா போடுறான், 4 கேமரா போட்டிருக்குங்க. இந்த ஹார்ட் டிஸ்கில் 2 நாளைக்கான ரெக்கார்டிங் இருக்குங்க அப்படி சொல்கிறாங்க. 2 நாள் ஆனவுடனே அப்புறம் பின்னாடி அழிஞ்சிக்கிட்டே வருமா, முன்னாடி ரெக்கார்ட் ஆகிக்கிட்டே இருக்க. போக போக ரெக்கார்ட் ஆகிக்கிட்டே இருக்கும், பின்னாடி அழிஞ்சிக்கிட்டே வரும். அது இங்கே நம்ம கேமராவுக்கு போடுற ரெக்கார்டிங். ஆனால் இந்த மனசு இருக்க, உங்களுடைய வாழ்நாள் முழுசு நீங்கள் செய்கிற எல்லா காரியங்களையும் ரெக்கார்டு பண்ணி வச்சு அதை உங்களுக்கு வேணுங்கிறப்பெல்லாம் ஞாபகப்படுத்தி, வேண்டான்னு சொன்னால் கூட சமயத்தில் ஞாபகம் வருது. உங்களுடைய வாழ்க்கை முழுவதுமே உங்களுடைய மனதில் ரெக்கார்டாக இருக்கிறது. போய் கடவுள் வந்து ஏன் இப்படி செஞ்சேன்னு கேட்டாக்க, இல்லை எனக்கு தெரியாது அப்படியெல்லாம் நம்ம யாரும் சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம மனசுக்குள்ளே தான் எல்லாம் தெரியுதே. அவர் ரெக்கார்டிங்கெல்லாம் நம்ம மனசுக்குள்ளே ஒன்று பண்ணி வச்சுருக்கிறாரு, அங்கே ஒன்று பண்ணி வச்சுருக்கிறார். அப்போ இதை கவனிங்க. இந்த மனசாட்சி மனசுங்கிறதெல்லாம் ரொம்ப அற்புதமான காரியம். ஆனால் இந்த மனுஷன் மட்டும்தான் இவ்வளோ விசேஷமான ஆள். குரங்கு அது மாதிரி இருக்கா, அதுக்கு கொஞ்சம் ஞாபகம் இருக்கும். நாய் எப்படி இருக்கா, அது கொஞ்சம் ஞாபகம் இருக்கும். ஆனால் நம்ம மாதிரி அநேக காரியங்களை சிந்திக்க, ஒரு கணக்கு போட்டு இது அப்படி செஞ்சா இப்படி செஞ்சா அப்படியெல்லாம் ஒரு கணக்கு போட வராது. நீங்கள் அப்ஸ்ட்ராக்ட் திங்கிங், பெரிய அந்த மேத்தமெட்டிஷியன்ஸ் எல்லாம், அப்புறம் இந்த ஆராய்ச்சியாளர்கள்லாம் இது அப்படி போட்டு அப்படி போட்டு அப்படி போட்டு அதை செஞ்சு அப்படி கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஒரு கணக்கு போடுறான் பார்த்தீங்களா? மனசுக்குள்ளேயே இங்கே ஒன்றுமே இல்லை. அப்ஸ்ட்ராக்ட் திங்கிங், அங்கே ஒன்றுமே இல்லாமல் அப்படியே யோசித்து போய் என்னமோ செஞ்சிடுறது. அதை மனுஷனுக்கு மட்டும்தான் இருக்குது. கடவுள் அப்பேற்பட்ட குணத்தை, அப்பேற்பட்ட திறமையை நமக்குள்ளே வச்சுருக்கிறாரு. என்னன்னு கேட்டால், நீ என்னை மாதிரி இருக்கடான்றார். அவருடைய சாயல் ரூபத்தில் நம்ம படைச்சோமா, நம்ம படைக்கப்பட்டிருக்கிறோமா. அதனால் அவருடைய குணங்கள், அவருடைய இப்போ கடந்த செய்தியில் சொல்லிக்கிட்டு இருந்தேன், அவருடைய சுவாபம் நமக்குள்ளே வைக்கப்பட்டிருக்கிறது. ஏன்னா அவருடைய செயல், அவருடைய ரூபத்தில் அவருடைய பிள்ளையாக இருக்கும். இப்போ சிங்கத்துக்கு குட்டி போட்டால் சிங்கக்குட்டியும் அதே சுவாபத்தில் தான் இருக்கும். யானை குட்டி போட்டால் யானையோடைய சுவாபம் தான் அந்த யானை குட்டிக்கு இருக்கும். அதே மாதிரி கடவுளுடைய பிள்ளையாக இருக்கிறவங்க நமக்கு கடவுளுடைய சுவாபம் தான் நமக்கு வரணும். ஆனால் மனுஷன்கிட்ட ஏட்டிக்கு போட்டியாக நிறைய வேலை செய்யுது. அது என்னதுங்க, இவனுக்கு இந்த பிசாசு கூடயும் ரொம்ப ஐக்கியம். கெட்ட ஆவிகள், பிசாசு, அவங்க கூட இவங்களுக்கு ரொம்ப ஐக்கியம் இருக்குது. அதனால் அந்த கெட்ட வழக்கங்களையும் பாட்டு செஞ்சு வச்சுக்கிட்டு இருக்கிறான். ஆனால் நான் சொன்னேன், ஒரிஜினலாக நம்ம கடவுளுடைய பிள்ளைங்க. அப்போ ஒரிஜினல் சுவாபம்னு ஒன்று இருக்குது. இங்கே டூப்ளிகேட்டில் நிறைய போடுறாங்க. இதெல்லாம் கெட்ட காரியங்கள்லாம் டூப்ளிகேட், அது ஒழுங்காக வேலை செய்யாது. அப்படியே செஞ்சாலும் பின்னாடி நமக்கு அது பிரச்சனை தான். ஆனால் கடவுள் வந்து நமக்குள்ள ஒரிஜினல் சுவாபம். தேவன் நல்லவர், பரிசுத்தர், அன்பானவர், இரக்கமுள்ளவர், உதவி செய்கிறவர், இதெல்லாம் நமக்குள்ளே இருக்குது. பார்த்தீங்களா? இந்த குணமெல்லாம் என்கிட்ட இல்லைன்னு யாராவது சொல்ல முடியுமா? நான் கேட்குறேன். இந்த குணம், அன்புள்ள, நல்ல, இரக்கமுள்ள, உதவி செய்கிற, சமாதானமாக, மற்ற எல்லாரோடையும் சமாதானமாக இருக்கிற, அப்படி ஆசைப்படுற அந்த குணமெல்லாம் உங்கள்கிட்ட இல்லைன்னு சொல்லுங்கள் பார்க்குறேன். அதெல்லாம் இருக்குது. நம்ம யாருமே துன்மார்க்கராக கூட இருக்க விரும்பலை. ஆனால் நிறைய பேர் துன்மார்க்கராக இருக்க விரும்பாட்டியே அது ஆசையாக இருக்குன்னு போய் செய்கிறாங்க. அது கதை வேறு. ஆனால் உங்களுக்குள்ள ஒரிஜினலாக நீங்கள் பரிசுத்தமாக, நீதியாக, நல்ல, அன்பான, இரக்கமுள்ள, உதவி செய்யக்கூடிய, நல்ல எல்லாருடைய சமாதானமாக இருக்கக்கூடிய,
பொதுவாக மக்களுக்கு நன்மை செய்யக்கூடிய அந்த ஆசையெல்லாம் எல்லாருக்குள்ளே இருக்கே, அது உங்களுக்குள்ளே இருக்கே. அதனால தான் சொல்கிறேன், கடவுள் இருக்கிறாரு, அவர் உன்னை படைச்சாரு, அவருடைய சுபாவத்தை உங்களுக்குள்ளே வச்சிருக்கிறாரு. அதனால தான் உங்களுக்கு அந்த கடவுளுடைய சுபாவம் இருக்குது. ஆனால் போட்டிக்கு ஒன்று வருது பார்த்தீங்களா, தீய பொல்லாத அக்கிரமம் செய்கிற, கொடுமை செய்கிற, கெடுக்கிற, லஞ்சம் ஊழல் பண்ணி அடுத்தவங்கிறத அபகரிக்கிற, அல்லது பாலியல் பலாத்காரம் பண்ணி அவங்களோட வாழ்க்கையை நாசப்படுத்துகிற அப்படி ஆசைகள்லாம் மனுஷனுடைய இருதயத்தில் வரலையா? வருது. ஏன் பாஸ்டர் உங்களுக்கு வருதா? ஆமாம் வருது. அதனால தான் தெரியுது பிசாசுன்னு ஒருத்தன் இருக்கான்னு. அவன் எல்லாம் இப்போ கெட்ட நண்பர்கள் என்ன செய்வாங்க, ஜோக்கடிக்கலாம்பாங்க, எல்லோரும் கேலி பண்ணி ஜோக்கடிக்கிறது. அப்புறம் இந்த பொம்பளை பிள்ளைக்கு போகிறாங்க சைட் அடிக்கலாங்கிறது பாரு. ஆனால் இருதயத்தில் தப்பாக பார்க்குறப்ப தானே பிரச்சனை. உங்கள் வீட்டில் உங்களுடைய சகோதரிகள் இல்லையா, உங்களுடைய அம்மா இல்லையா, மற்ற பெண்கள் இல்லையா, அங்கே மட்டும் நீ ஒழுங்காக பார்க்குற, ஆனால் மற்றவங்கள்ட்ட போனோம்ட்டு வேறு மாதிரி அது எப்படி பார்க்க முடியுது? அதாவது அப்படி பார்க்க ஆசை வருது, ஆனால் பார்க்கக்கூடாது. அப்படி ஆசையாக போனால் அப்படியெல்லாம் செஞ்சால் கடைசிக்கு உங்கள் இருதயம் உங்களை குற்றவாளின்னு சொல்லுது, நீ தரங்கட்டவேன்னு சொல்லுது, நீ சரியில்லைன்னு சொல்லுது. இவ்வளவும் நீங்கள் ஒரிஜினலாய் உண்டாக்கப்பட்ட அந்த தேவனுடைய சுபாவத்துக்கு மீறி போகிறதுனால தானே. உங்களுடைய மனது அது ஒரு பெரிய அது ஒரு ஒரு அது என்ன சொல்கிறது, எல்லா விவரங்களையும் சேகரித்து வைக்கிறது மாத்திரமல்ல, உங்களை சரியான வழியில் நடத்தக்கூடிய திறமையுள்ளதாகவும் இருக்குது. தப்பாக பண்ணால் அதையும் சொல்லுது, ரைட்டாக செஞ்சால் அதையும் சொல்லுது, சரியான வழியில் வான்னு சொல்லுது, கெட்ட வழியில் போகாதேன்னு சொல்லுது. அப்போ இந்த மனது இருக்கிறதே, மனம் ஆங்கிலத்தில் கான்ஷியஸ், உணர்வுள்ளவனா நான் இருக்கேன். இப்போ ரொம்ப ஒன்றும் கூலாக இல்லை, ரொம்ப வெயிலாகவும் இல்லைப்பா, சரி அப்படின்னு இருக்கேன். ஏசி போட்டோன்னே நல்லா இருக்குது. அப்போ இதெல்லாம் உணர்கிற உணர்வு, நாம் இருக்கிறோங்கிற அந்த உணர்வு, கான்ஷியஸ் ஆஃப் வாட் ஐ ஆம், நான் யார் அப்படிங்கிற ஒரு உணர்வோடு கூட இருக்கிறது. அது நான் அந்த உணர்வோடு இருக்கக்கூடிய நாம் இருக்கே, அந்த நம்ம ஆவியாக இருக்கிறோம். கடவுள் ஆவியாக இருக்கிறார், அது நம்மளும் ஆவியாக தான் இருக்கிறோம். ஒரு நாள் இந்த ஆவி இந்த சரீரத்தை விட்டு போகுது, அதான் செத்து போயிட்டான்னு சொல்கிறான். சத்து போயிடுச்சு அதனால செத்து போயிடுச்சுன்னு சொல்கிறான் ஒரு ஆள். ஏதோ உள்ள ஒன்று இருக்குது, ஆவி போயிடுச்சுங்கிறான். நான் போனப்போ தான் ஆவி போச்சுங்கிறேன். ஒரு ஆள் சொல்கிறேன், வாயை தந்து காக்குன்னாரு ஆவி போயிடுச்சுன்றான். அதை பார்த்துறவங்க சொல்கிறாங்க. அப்போ இந்த ஆவி உள்ளுக்க இருக்கிற வரைக்கும் உயிரோட இருக்கிறான். இந்த ஆவி உள்ளே போனவுடனே வெளியே போனவுடனே சரீரம் மட்டும்தான் இருக்குது. அப்போ இந்த உள்ளுக்க இருக்க ஆவி மனிதன், இந்த ஆவி மனிதன் தான் நிஜ மனிதன். சரீரம் வளர்த்தியா குட்டையா என்ன வேணாலும், கருப்பா சாப்பா எப்படி வேணாலும் இருக்கலாம், படிச்சிருக்கலாம் படிக்காதவனாக இருக்கலாம், ஏழையாக இருக்கலாம், பணக்காரனாக இருக்கலாம், ஞானியாக இருக்கலாம், முட்டாப்பயலாக இருக்கலாம். ஆனால் உள்ளுக்க இருக்க ஆவி அது கரெக்டு, அது இருக்குது. அந்த ஆவி தான் பாருங்கள் நம்ம யாருன்னு சொல்லுது. நமக்குள்ளே ஒரு பெரிய மானிட்டரிங் சிஸ்டம், உள்ளுக்க எல்லா விவரங்களையும் சேகரித்து வைக்கக்கூடிய விவரம் இருக்குது. அப்புறம் ஒரு நாளில் நியாய தீர்ப்புக்கு போகிறப்ப அவ்வளோ விவரமும் அங்கேருந்து வரும். அதுக்கு தான் இப்போ சொல்கிறான், நீங்கள் நியாய தீர்ப்புக்கு போகிறப்ப அங்கே போய் கடவுள் ஏன்டா நீ இப்படியெல்லாம் ஆக்கிரம் பண்ண, நான் அப்படி ஒழுங்காருன்னு சொன்னேன்ல, மனசாட்சிக்குள்ளே சொன்னேன்ல, இப்படி பேசினேன்ல, அப்படி அதெல்லாம் விட்டு நீ மீறி எனக்கு விரோதியாக இருக்க அந்த பிசாசு கூட சேர்ந்துக்கிட்டு அவனோட ஆட்டமாக போட்டேன், போ நரகத்துக்கு, அவன் போகிற நரகத்துக்கு நீயும் போ அப்படின்னு அவர் சொல்லிடுவார். இங்கே பாருங்க, மனுஷனை கர்த்தர் உண்டாக்குனப்ப நரகத்துக்கு போகிறதுக்கு, ஏன் சாகிறதுக்கு கூட உண்டாக்கலை அவர். ஆனால் இந்த மனுஷன் பிசாசு கூட சேர்ந்துக்கிட்டு பாவியாக மாறினதுனால அதனால் சாவு வருது. இல்லாட்டி சாவும் கிடையாது, நியாய தீர்ப்பும் கிடையாது. சாவு வந்தால் தானே நியாய தீர்ப்பு. சாவு வர்றதுக்கு முன்னாடி நியாய தீர்ப்பாக கொடுக்க முடியும்? இப்போ இன்றைக்கி நல்லவனாக இருப்பேன், நியாய தீர்ப்பு கொடுத்துட்டு பரலோகம் போடான்னா அப்புறம் அங்கே போய் கெட்டு போயிட்டான்னா. அதனால் இந்த பூமியில் செத்த ஒருபாடு தான் நியாய தீர்ப்பு. அப்போ சாகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் நியாய தீர்ப்பு கிடையாது. அப்போ கவனித்து பாருங்கள், நம்முடைய வாழ்க்கை முழுவதுமே நம்முடைய மனதில் ரெக்கார்ட் ஆகுது. அங்கே ஒரு ரெக்கார்டிங் இருக்குது. ரெண்டையும் பார்த்து
நியாயத்தீர்ப்பு கொடுக்குற கடவுள் ஒருத்தர் இருக்கிறாரு. இப்போ நான் கேட்குறேன், இப்போயாவது ஆண்டவர் சொல்கிறாரு, இப்போயாவது நீ ஒழுங்காயிட்டேன்னா நீ ஏன் பிள்ளையா நான் வச்சுக்கிறேங்கிறாரு. அது எப்படி தெரியும் அப்படின்னா, ஏங்க இனிமேலாவது ஒழுங்காக இருப்போங்கிற ஆசை உங்களுக்குள்ள இல்லையா? நான் உங்களோட இருதயத்தை தான் பேசுகிறேன், வேறு யாரையும் பற்றி பேசலை, உங்களோட இருதயத்தை பற்றி பேசுகிறேன். இன்னுமே நம்ம ஒழுங்காக இருந்தால் நல்லா இருக்கும், போனது போட்டு இன்னுமே ஒழுங்காக இருக்கலாம், அந்த காரியமெல்லாம் என்ன முட்டாள்தனமாக செஞ்சு விட்டான், இன்னுமே ஒழுங்காக இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆசை உங்களுக்கு இல்லைல்ல? அந்த ஆசை எப்படி வந்தது? அந்த ஆசை கடவுள் உங்களுடைய உள்ளத்தில் பேசுகிறது. இப்போ இருக்கிற மாதிரி போய்கிட்டே இருந்தேன்னா நீ இப்படி கெட்டவனாகவே இருந்து சாகிற வரைக்கும் கெட்டவனாக இருந்து கடைசியில் நியாயத்தீர்ப்புக்கு போய் பிசாசு போகிற அந்த நரகத்துக்கு போக வேண்டியிருக்கும். அதனால் என்கிட்ட வந்துரு, மனம் திரும்பிடு, இனிமேல் ஒழுங்காயிரு, என் பிள்ளையாரு, நான் உன்னை பரலோகத்துக்கு கூட்டி போகிறேன். இவ்வளவு விவரமும் நம்முடைய உள்ளத்துக்குள்ளே இருக்கிறது. நான் சிலர்கிட்ட கேட்பேன், ஏன் நீங்கள் செத்தா பரலோகமா நரகமானு கேட்பேன். ரொம்ப ஆச்சரியம், நிறைய பேர் சொல்லியிருக்காங்க என்கிட்ட நரகம்தான். என்ன இவ்வளோ விடுதலையாக பேசுகிறேன்னா, நரகம் போகிறது அவ்வளோ நிம்மதி இல்லை. ஆனாக்க என்ன பண்ணுறது, நம்ம தான் ஒழுங்கு இல்லையே அப்படின்றாங்க. அப்போ நரகம் போவோங்கிற ஒரு விவரம் உள்ளுக்க இருக்குது. ஆனால் ஒழுங்காக இருந்தால் சரி, அதான் கடவுள் இறக்கப்பட்டு நம்ம ஒழுங்காக தான் இருக்கிறான், கடவுள் நம்மளை பரலோகம் கொண்டு போய் சேர்த்தா போதும் அப்படி சொல்கிற ஆளாவது சிலர் இருப்பாங்க. ஆனால் அது மட்டும் இல்லை, கடவுள் என் உள்ளத்தில் பேசுகிறாரு, என் கூட பேசுகிறாரு, நான் அதனால் தப்பு தண்டா போகிறதில்ல, நான் கடவுளுடைய பிள்ளையாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி என்னுடைய உள்ளத்தில் பேசுகிற என்னை படைத்த கடவுளுக்கு முன்பாக நான் சரியாக என்னை வைத்துக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்கிற மனசாட்சி வரும்ல, அப்போ தைரியமாக இருக்கலாம். இந்த விஷயத்தில் தான் இதுக்கு முன்னாடி செஞ்ச தப்பெல்லாம் மன்னிக்கிறதுக்கு ஆண்டவர் ஒரு வழி செஞ்சுருக்கிறாரு. இதுக்கு முன்னாடி நீ செஞ்ச எல்லா பாவங்களையும் மன்னிக்கிறதுக்கு நான் உனக்காக ஒரு பரிகாரம் பண்ணியிருக்கேன். தேவன் வானத்தையும் பூமியும் படைத்த சர்வத்தையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள அந்த தேவன் அவருடைய பிள்ளையாக தானே நம்மளை உண்டாக்குனார். நம்ம தான் கண்ட பிசாசோடைய பேச்சை கேட்டு கெட்டு போய் ஒழிஞ்சு போயிட்டோம். ஆனால் அவர் இன்னும் இரக்கமுள்ளவராக இருந்து நீ என்கிட்ட வந்துட்டு உன்னை காப்பாற்றுறேன்னு சொல்லி அவர் நாம் செஞ்ச பாவத்துக்கும் பரிகாரம் பண்ணி வச்சுருக்கிறாரு. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனாய் இயேசுவை பூமியிலே மனிதனாய் பிறக்க பண்ணி, ஒரு மனிதனாய் இருக்கிற கடவுளுடைய குமாரன் நம்ம செஞ்ச எல்லா பாவங்களையும் தான் மேலே ஏற்றுக்கிட்டு நம்ம செஞ்ச பாவங்களுக்கெல்லாம் தண்டனையை வாங்கிக்கிட்டேன்னு சிலுவையில் அங்கே ரத்தம் சிந்தி மரித்தார். ஆனால் அவர் பாவம் செய்யலை, அதனால் பிதாவாகிய தேவன் அவர் 3ஆம் நாள் உயிரோட எழுப்பினார். ஆனால் நம்முடைய பாவங்களுக்கு பரிகாரம் செய்யப்பட்டாயிற்று. இதை நினைத்து பாருங்கள். நீங்கள் உங்களுடைய மனசு சொல்கிறத கேளுங்க, நான் சொல்கிறத கேட்க வேண்டாம். உங்கள் மனசில் நம்ம ஒழுங்காக இருந்து கடவுளுடைய பிள்ளையாக இருந்து பாவங்கள் மன்னிக்கப்பட்டு நம்ம பரலோகம் போகணும் அப்படிங்கிற ஆசை உங்களுக்குள்ள இல்லையா? உங்களுடைய இருதயம் சொல்கிறத கேளுங்க. உங்களுடைய இருதயத்தையே நீங்கள் மீறி போவீங்களா? உங்களுடைய இருதயத்தையே நீங்கள் மீறி போனீங்கன்னா உங்களை காப்பாற்றுறது யார்? தெரிஞ்சே தப்பு பண்ணுறவன் அவன் குற்றவாளி தானே, அப்புறம் தண்டனை வரும்ல. இப்போக்கி இது நாள் வரைக்கும் தெரியாமல் செஞ்சுட்டேன்னு சொல்லலாம். ஆனால் இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்கேன்ல, நான் பேசுகிறது மட்டும் இல்லை, இதுமாதிரி ஏகப்பட்ட பேர் பேசுவாங்க. ஏன் உங்கள் வீட்டாட்டிலே சொல்லுவாங்க ஒழுங்காருன்னு. அப்போ நம்ம ஒழுங்காக இருக்கணும்னு சொல்கிற கடவுள் இருக்கிறார். என்கிட்ட வா, உன் பாவத்தை மன்னிக்கிறேன், என் பிள்ளை ஆக்கிக்கிறேன், உன்னை பரலோகத்துக்கு கொண்டு போகிறேன் அப்படின்னு சொல்லுகிற கடவுளுடைய சத்தம் உங்களுடைய மனசாட்சிக்குள்ளே கேட்குது. கேட்கலன்னு சொல்லிட முடியுமா? கேட்குது. ஆதலால் உங்களுடைய மனசாட்சிக்கு நீங்கள் கீழ்ப்படியுங்கள். உங்களுடைய மனம் சொல்லுகிறதுக்கு நீங்கள் அடங்கி கீழ்ப்படிந்திருங்கள். அப்பொழுது உங்களுக்கு நியாய தீர்ப்பில் நரகம் இல்லை. நீங்கள் கடவுள் பக்கமாக வந்துட்டதுனால பழைய பாவங்களை ஒழிச்சிட்டு உங்களை பரலோகத்தில் சேர்த்துக்கிறேன்றாரு. இயேசுவை ஏற்றுக்கொள்வோம். நம்முடைய பாவங்களுக்கு பரிகாரம் செய்த இயேசுவை ஏற்றுக்கொள்வோம். நாம் மன்னிக்கப்படுவோம். பரலோகம் நமக்கு உண்டு. ஓகே, காட் பிளஸ் யூ.